ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பெங்களூரில் இருக்கிற பனர்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே டிக்கெட் ரேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ்ஸுன்னு இருக்குது. அதில் நான் ஏசி பஸ் அப்படின்னா பெரியவங்களுக்கு 370, சில்ட்ரன்ஸுக்கு 210 இருக்குது. ஏசி பஸ்ஸாக இருந்தால் பெரியவங்களுக்கு 690, சின்னவங்களுக்கு 480. ஜீப் சவாரி கீழே கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 3200 அந்த பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸு, சாட்டர்டே, சண்டே, கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்தால் நான் ஏசி பஸ்ஸுக்கு பெரியவங்களுக்கு 420, சில்ட்ரன்ஸுக்கு 260 கொடுத்துருக்காங்க. ஏசி பஸ்ஸாக இருந்தால் பெரியவங்களுக்கு 740, சில்ட்ரன்ஸுக்கு 530 கொடுத்துருக்காங்க. ஜீப் சவாரி கீழே கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள். நம்ம இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்கின டிக்கெட்டை இங்கே மிஷினில் வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம லைனாக அப்படியே சவாரி பஸ்ஸுக்கு போகிறோம். பஸ் ஏற போகிறோம். நான் கடைசி ஏறதுனால எனக்கு கடைசி சீட்டாக விட்டாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் கூப்பிட்டு என்னை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டாருங்க. ஏன்னா ஒரு சீட்டு முன்னாடி இருந்தது. இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது 2 கேட்டு இருக்கும். எதுக்காகனா விலங்குகள் வந்து அந்த கேட்டு வழியாக இந்த பக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அப்படி கம்பி வேலி போட்டு கேட் வச்சுருக்காங்க. ஒரு கேட் ஓப்பன் பண்ணி பஸ் உள்ளே போன உடனே அடுத்த கேட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல சிஸ்டமாக தான் இருக்குது. நாம் இப்போ பார்த்துட்டு கரடி பகுதியில் பார்த்துட்ருக்கோம். காலையில் ஒரு 10 மணிக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த 11 மணிக்குள்ளே அந்த விலங்குகள்லாம் வந்து ரோட்டோரமாக இருக்குங்க. எல்லாம் தண்ணி குடிக்க வர்றது அந்த மாதிரியெல்லாம் ரோட்டோரமாக இருந்தது. அதனால் எங்களால் எல்லாமே லைவில் பார்க்க முடிஞ்சுது. நீங்களும் உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வர மாதிரி இருந்தால் காலையில் 10 மணிக்கு இங்கே ஜூவுக்கு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்தாவே 1 டே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு டைம் இருக்குங்க. அதனால் நீங்கள் காலையில் 10 மணிக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துட்டு ஜீப் சவாரி புக் பண்ணிட்டு அங்கே டிக்கெட் கவுண்டரில் தனியாக செல்ஃபாக வந்து டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டமும் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம டிக்கெட் போட்டு ஃபஸ்ட்டாக போனோம்னா அனைத்து விலங்குகளும் வந்து அங்கே ரோட்டோரத்தில் நமக்கு பார்வைக்கு இருக்கும். நம்ம
எல்லாம் லைவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூவில் வந்து சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அங்கே டைமிங் நமக்கு ஏகப்பட்ட டைமிங் தேவைப்படும் சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல்.